நம்ம அண்ணன் விபி ஃபன் பிளாக் வந்து சொன்ன விஷயம் வந்து டீ விற்றா வந்து லாபமா இல்லையான்னு சொல்லி சொன்னதை உருட்டா கரெக்டான்னு சொல்லி சொல்ல போகிறோம் அவர் ஸ்டைலில். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பால் பாக்கெட் வந்து 38 ரூபா மணிக்கு 228 ரூபா வருது. அதே மாதிரி 3 ரோஸ் ஸ்டாக்லாம் வாங்கியிருக்காரு வந்து 220 ரூபா வருது. சீனி வந்து 1 கிலோ வாங்கியிருக்காரு 55 ரூபா. அதே மாதிரி இஞ்சி 25 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஏலக்காய் 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அந்த டீ ட்ரம் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 100 ரூபா வந்து வாடகை கொடுத்து எடுத்துருக்காப்புல. அதே மாதிரி கப்போட ரேட் வந்து 150 ரூபா. சாரு அந்த கப்பு வந்து செஞ்சதுனால 150 ரூபாய்க்கு ரேட்டு கொடுத்து வாங்கிட்டாப்புல. மொத்தம் சேர்த்து 788 ரூபா வருது. இதில் வந்து மொத்தமாக வந்து அவர் டீ விற்று வந்து 550 ரூபா சொன்னாப்புல. 550 ரூபா வந்து விற்றுருக்காப்புல. மிச்சம் வந்து நஷ்டம் வந்து 300 ரூபா வந்து வந்துருக்குன்னு சொன்னார். ஆனால் வந்து இதில் வந்து சில செலவெல்லாம் குறைக்கலாம். அதே மாதிரி வந்து என்னென்ன குறைக்கலாம்ன்றதை நான் பார்த்து சொல்கிறேன். அது என்னென்ன செலவு வந்து குறைக்கலாம்னா, எப்பயும் போல் வந்து பால் பாக்கெட் வந்து 38 ரூபாய்க்கு ஆர்பிஸ் வாங்கியிருக்காரு 228 ரூபா. அது சரி. அதே மாதிரி டீ தூள் வந்து அவ்வளோ வந்து தேவையில்ல, காக்கலாம் தேவையில்ல. நம்ம வந்து அதில் பாதி எடுத்தால் போதும் 110 ரூபா. அதுக்கான ரேட்டு 110 ரூபா எடுத்துட்டோம். அதே மாதிரி இஞ்சி 25 ரூபா இஞ்சியும் போட்டாச்சு. ஏலக்காவும் 10 ரூபாய்க்கு போட்டாச்சு. இதில் வந்து டின்னு வந்து நம்ம வந்து 1 டைம் தான் வாங்க போகிறோம். 1 டைம் வாங்கிட்டோம்னா நமக்கு வந்து ரெகுலராக யூஸ் ஆகும். அதனால் அது வாடகை காசு சேர்க்க தேவையில்ல. அதே மாதிரி வந்து கப்பு வந்து வெளியே வந்து 90 ml கப்பல் வந்து ஒரு 50 ரூபா தான். அதில் 100 பீஸ் கணக்கு இருக்கும். அந்த கப்பு வாங்கினாலும் நமக்கு லாபம் 50 ரூபா தான். இதெல்லாம் சேர்த்து மொத்தமாகவே 423 ரூபா தான் வருது. அவர் டீ விற்றுன்றது வந்து 550 ரூபா டீ விற்றுருக்காப்புல. இதில் வந்து மிச்சம் வந்து கப்பு வந்து மிச்சம் 50 கப்பு இருக்கும். அதே மாதிரி டீ தூளும் மிச்சம் இருக்கும். இதெல்லாமே சேர்த்து எப்படி 100 ரூபா 150 ரூபா கிடைக்கும். அந்த அவர் ஊற்றி கொடுத்த கப்பு வந்து 100 ml கப்பு. 100 ml கப்புனால டீ கொஞ்சம் அதிகமாகவே கூட போய்க்கலாம். நம்ம வந்து 90 ml வாங்கினோம்னா இன்னும் வந்து ஒரு 10 டீ வந்து எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா நமக்கு வந்து 200 ரூபா லாபம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து நம்ம வந்து அவர் வந்து ஒரு டீ வந்து ஒரு டைம் தான் சாயங்காலம் டைமுக்கு தான் போனாப்புல விற்கிறதுக்கு. நம்ம வந்து ரெகுலராக வந்து டீ ட்ரம் கொண்டு போகிறவங்க வந்து காலையில் மத்தியானம் சாயங்காலம் 3 நேரமே வந்து கொண்டு போவாங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 1 டைம் வந்து 200 ரூபா கிடச்சின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 600 ரூபா லாபம் வந்து எடுக்கலாம் டீ விற்றா. அவ்வளோதான் கைஸ். அண்ணன் வந்து 1 டைம் விற்றனால அவருக்கு வந்து சரியாக தெரியல. அதனால் மேலும் இந்த மாதிரி எந்த கடை வச்சா லாபம் இல்லை நஷ்டம் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது வீடியோ இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து டேக் பண்ணுங்கள். நான் உங்களை வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கான விளக்கத்தை நான் வந்து கொடுக்குறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்.